பொது வீடியோ கம்பெனியில் ஏகப்பட்ட வேலைகள் பண்ணுவாங்க, ஏகப்பட்ட சேட்டைகள் பண்ணுவாங்க. அதில் ஒரு வேலை தான் இந்த எச்ச வேலை. இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? வேலைடா. வீடியோ கம்பெனியில் பல நல்ல விஷயங்கள் இருந்தாலுமே இந்த எச்ச வேலைகள் தான் வந்து கொஞ்சம் மனசை உறுத்துற விஷயம். மக்கள் கிட்ட வந்து அதிகமாக வேலை வச்சு காசை பிடுங்கி காய்ச்சி கூடு காய்ச்சி அப்படின்னு கிரீடியா இருக்கிறது. அப்புறம் வந்து எவனா நான் தாண்டா என்னை தாண்டி அவனும் இங்கே வரக்கூடாது, எவனை வியாபாரம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வேலை வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல என்ன கம்பெனி பண்ணியிருக்காங்க, அது எப்படி போயிருக்குது, என்ன ஆச்சுன்றத பற்றி இந்த தெளிவாக பார்க்கலாம், பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணீங்க, எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. ஓகே ஒரு சில போயிடலாம். நான் காந்தசாமி, இந்த ஷோ குறியீடு கந்தசாமி. முதல்ல பார்க்க போறது PS Vita. PS Vita பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ்டேஷனோட ஒரு ஹேண்டல்டு கன்சோல். சரி, ஹேண்டல் கன்சோல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ்டேஷன் சைட்ல இருந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. PS Vitaக்கு முன்னாடி இருந்தது தான் வந்து PSP, பிளேஸ்டேஷன் போர்ட்டபிள் பார்த்துருப்பீங்க. அந்த PSP கேம்ஸ் வந்து மொபைல் ஆட முடியும்லாம் வீடியோ போட்டிருப்பேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுதான் வந்து காட் ஆஃப் வார் சைனா ஆஃப் ஒலிம்பஸும் கோஸ்ட் ஆஃப் ஸ்பாட்டாவும் வந்துருக்கும். PS Vita பார்த்தீங்க அப்படின்னா PSP-யோடவே பவர்ஃபுல்லான ஒரு கன்சோல், ஹேண்டல்டுக்கு ரொம்ப நல்ல கன்சோலும் கூட. என்ன பிரச்சனை அப்படின்னா பிளேஸ்டேஷனுக்கு வந்து ஒரு எண்ணம், அதாவது இதோட காம்படிட்டர் தான் வந்து நிண்டெண்டோ. அவன் பார்த்தீங்க அப்படின்னா அவன் பழைய கேம்ஸ் எல்லாம் புதுசாக ஒரு ஹேண்டல்டுக்கு வந்து பேக்வர்டு கம்பெனி கொடுக்குறான், பழைய கேம்ஸ் ஆடுறாமே கொடுக்குறான், பேக்வர்ட் சப்போர்ட் தரான், நல்லா இருக்குது. ஏன் நம்ம பண்ணக்கூடாதுன்னு தான் பிளேஸ்டேஷன் ஒரு எண்ணம், இந்த ஆடியன்ஸ் விட்டுறக்கூடாதுன்ட்டு அவன் பிளான் போட்டு வச்சிருந்தான். அதுக்கு வந்து PS Vitaக்குள்ள PSP கேம்ஸ் ஆடிக்க முடியும்னு சொல்றது நல்ல விஷயம், அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. பட் இங்க தான் வந்து வேலை பார்த்தான், இங்க தான் கிரிடியா ஒரு வேலை பார்த்து விட்டான். என்ன அப்படின்னா PSP-யை பொறுத்த வரைக்கும் அதுக்குன்ட்டு ஒரு UMD டிஸ்க் அப்படின்னு டிஸ்க் இருக்கும். UMDனா CD மாதிரி இருக்கும், ஓகேவா, பிளாஸ்டிக் CD மாதிரி இருக்கும். நீங்க வந்து PS பவர் பண்ணிட்டு உள்ள போட்டு விளையாடிக்கலாம். அதுக்குள்ள தான் PSP கேம்ஸ் தான் இருந்துச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னா PS Vita வந்து என்னதான் வந்து பேக்வர்ட் கம்பேட்டிவா இருந்தாலுமே PSP கேம்ஸ் ஆட முடியும்னாலுமே அதுக்குள்ள UMD டிரைவ் கிடையவே கிடையாது. அதுக்குள்ள UMD CD போட்டு ஆட முடியாது. அதுக்கு ஒரே வழி டிஜிட்டல் மட்டும்தான். பாஸ் அப்ப வாங்கி வச்ச CD எல்லாம் பெட்ரோல் கொளுத்தியா நான் சொல்லிங்க பேசுன்னு சொல்லிட்டா, அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு. மனுஷனாடா நீங்க எல்லாம். ஏன்னாச்சு அப்படின்னா நீங்க வந்து பழைய கேம்ஸ் அதில் ஆன்லைன் முடியாதுன்னா ஒரே வழி டிஜிட்டலில் பர்ச்சேஸ் பண்றது மட்டும்தான். டிஜிட்டல்லாம் உங்க மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்றது மட்டும்தான் ஒரே வழி. சரிடா பர்ச்சேஸ் பண்ணி ஆடலான்னு பார்த்தா அங்கேயும் ஒரு ஆப் இருக்கு. என்னன்னா PS Vitaக்குள்ள ஸ்டோரேஜ்ன்றது ஒன்றுமே கிடையாது, ஒரே ஒரு GB தான். எக்ஸ்டர்னலா மெமரி கார்டு போட்டா மட்டும்தான் உங்களால வந்து டிஜிட்டல் கேம்ஸ் ஆட முடியும். நாட் ஒன்லி PSP கேம்ஸ், PS Vita கேம்ஸே வந்து டிஜிட்டல் ஆடணும்னா இதான் ஒரே வழி. இதுக்கு ஒரே ஒரு மெமரி கார்டு தானே, அந்த மெமரி கார்டு தான் வந்து எச்சால பார்த்துருப்பான். மெமரி கார்டு பார்த்தீங்க அப்படின்னா 32 GB வந்து 119 அமெரிக்க டாலர்கள். இதுதான் பல பேர் காண்டாச்சு. 119 டாலரா டேய் என்னடா இதுன்னு தான் பல பேர் காண்டானாங்க. ஏன்னா PS Vita ரிலீஸ் ஆகும் போது அதோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா $249 US தான். பார்த்துக்க, பாதி ரேட் வச்சிருக்கானுங்க வெறும் மெமரி கார்டு. என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? கேம் கூட இல்ல, வெறும் மெமரி கார்டுக்கு. நான் மெமரி கார்டை வந்து $110 கொடுத்து வாங்கணும், அப்புறம் கேமையும் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கணும், அதுக்கு நெட்டு பார்க்க வர போடணும். இங்க எனக்கு போட்டுருக்காது. ஆமாண்டா, ஆமா. ஸோ எப்படியெல்லாம் வந்து சோனி வேலை பார்த்துருக்கான் பார்த்தீங்களா? ஓகேடா, அடிமை சிக்கிட்டாடுங்க, இவரை வச்சு படம் பார்ப்போன்ட்டு தான் இந்த ஒரு முடிவை எடுத்து வச்சிருந்தாங்க பிளே ஸ்டேஷன். இது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. PS Vitaவுக்கே PSP ஹிட்டு, PS Vita வந்து பெருசாக ஹிட்டு கிடையாது. இந்த ஆரம்பிச்சு கொஞ்சம் வருஷத்துல ஒரு சப்போர்ட் நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த ஹேண்டல்னு பெருசாக வரவே இல்லை பிளே ஸ்டேஷனுக்கு. இந்த ஒரு விஷயம் தான் பெரிய பிரச்சனை ஆச்சு அந்த டைம். இன்னைக்கு ரேட்லாம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் அந்த காலத்தை வச்சு பாருங்க, PS Vita வந்து பவர்ஃபுல் கன்சோல் தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அப்போ இருந்த ஒரு பெரிய கன்சோல் அளவுக்கு ஈக்குவல் கிடையாது. இந்த ஒரு ஹேண்டல் கன்சோலுக்கு நான் இவ்வளவு துட்டு செலவு பண்ணணும்னு தான் நினைச்சிருப்பாங்க. ஏன்னா இவ்வளவு அநேகமா இல்லையடா. This is business. This is my swag. அதுவும் பரவாயில்லைங்க. இந்த PS Vitaக்கு அப்புறம் PS Vita 2 ரிலீஸ் பண்ணுங்க, PSP 2 ரிலீஸ் பண்ணுங்க நான் கேட்டுட்டு இருக்காங்க. சோனி காதே வாங்கிக்காம அவன் பாடு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ புதுசாக ஒன்று விட்டான் ஞாபகம் அப்படின்ட்டு. ஆனால் ஸ்டீம் டெக்ல ஃபேமஸ் ஆச்சுல, ஸ்டீம் டெக் ஹிட்டு, ஆக்சிஸ் ரோக்லேயே இது மாதிரி விஷயம்லாம் இருக்குது. அதெல்லாம் ஹிட்டானதுக்கு அப்புறம் இவன் நாளை பார்த்தா 4 ஹேண்டில் வேறான்னு விட்டான். பயங்கரம் ஹைப் பண்ணுவானுங்க. வேற லெவல்ரா, PS Vita 2 வருதுறான்லாம் இங்கிலீஷ்ல பல யூடியூபர்ஸ்லாம் வீடியோ போட்டானுங்க. PS Vita 2 வரப்போகுது, PSP 2 வரப்போகுது அப்படின்லாம் விட்டானுங்க. இதுல வேற வந்து இது டிசைனா, இதுதான் டிசைன் அடிட்டு இவெல்லாம் ஃபேக் டிசைன் பண்ணி ஊட்டிட்டு இருந்தானுங்க. ரீசன் அப்பான்னு தெரிஞ்சது, தம்பி இது PS Vita கிடையாது, உங்ககிட்ட PlayStation 5 இருந்துச்சுன்னா அது ரிமோட் பிளே பண்ணிக்கிறதுக்கு ஒரு டிவைஸ் அப்படின்ட்டானுங்க. என்னடா புத்தாட்டாது, உனக்கு PS Vita எல்லாம் இல்ல, போன்டா குடிச்சு அப்படி படு அப்படின்ட்டானுங்க. ஏய் என்னடா இது PlayStation இருந்தா நான் ஏன்டா இது வாங்கி விளையாடணும், PlayStation வாங்கி விளையாட மாட்டாடா என்னடா இது அப்படின்னு கேட்டா அது ஒரு காரணம் சொல்றானுங்க. PlayStation இருந்தா டிவி இருக்கும், இங்க உட்காந்து மட்டும் தான் விளையாட முடியும். இதை நீங்க படுத்துட்டு விளையாடலாம், ஓடி விளையாடலாம், குளிச்சுட்டு விளையாடலாம், கக்கூசத்தோட உட்காந்து
எப்படியாவது விளாடலாம் அப்படின்ட்டு இதுக்கு வந்து பயங்கர முட்டு கொடுத்தானுங்க. அப்படிதான் ரிலீஸ் ஆயிருந்தது. நினைச்சு பாரு, சொன்ன மாதிரி என்கிட்ட பேசியிருந்தா நான் ஏன் அது எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்கணும் என்னது. பட் அப்பயும் வாங்கியிருக்கானுங்க, அப்பயும் சேல் ஆயிருக்கு. உங்களாமா ஆளுங்க இருந்தாலும் ஏமாத்தின்னு இருக்காங்க. உங்களை வரட்டும்டா. நானா யாரையும் தேடி போய் ஏமாத்தல, ஏமாற தயாரா இருந்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரி வேலை பார்த்து பேருக்கு எடுத்துக்கிட்டான் ஒரு காலத்தில் பிளேஸ்டேஷன். அடுத்தா பார்க்க போகிறது எக்ஸ்பாக்ஸ். ஓகே, பிளேஸ்டேஷனை பார்த்தாச்சு, அடுத்த எக்ஸ்பாக்ஸை பார்த்துட்டு போயிடலாம். இதாண்டா மாட்டினா மொத்தமா மாட்டுவானுங்க, இல்லாட்டி ஒருத்தனும் சிக்க மாட்டான். எக்ஸ்பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் வந்து ஜப்பான்காரன் இங்கே வந்து தொழில் பண்ணிட்டு போனாலும், அமெரிக்காக்குள்ளே வந்து வாலாட்டு போனாலும், அமெரிக்காரனால ஜப்பானுக்குள்ளே வந்து கால் எடுத்து வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் அப்பயும் வந்து காமிச்சு ஓரளவுக்கு பேர் வாங்கிட்டானுங்க. எக்ஸ்பாக்ஸில் 360 அது பேர் வாங்கியிருந்தானுங்க. அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா தான் இவங்க வந்து நெக்கில் ஆயிடுச்சு பயங்கரமாக. அப்போ தான் கொண்டு வந்தாங்க டிஆர்எம்னா என்ன அப்படின்னா டிஜிட்டல் ரைட்ஸ் மேனேஜ்மெண்ட். அந்த டைம் வந்து பயங்கரமாக இந்த சங்கிலி பறிப்புலாம் பண்ணிருந்தாங்க இல்லையா கன்சோலில். ஸோ சங்கிலி பறிப்பு தாலி அறிப்பு பண்ணக்கூடாதுன்றதுக்காகவே அதை சொல்லக்கூடாது, சொன்னால் ரைட்ஸ் அடிப்பான். அதான் சொல்கிறேன், பார்த்துக்காதீங்க. ஒரு கோட் வேர்டா சொல்றேன், புரிஞ்சுங்க. கோட் வேர்ட் அக்செப்டட். தேங்க் யூ. புரியாதவங்க புரிஞ்சுங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றதுக்காக இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இவங்க கொண்டு வந்த விஷயம் தான் வந்து கீப் ஆன்லைன். அதாவது எக்ஸ்பாக்ஸ் ஒன்னை வந்து 2013 அப்போ ரிலீஸ் பண்ணாங்க. அந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பண்ண வேலை வந்து கீப் ஆன்லைன். அதாவது கன்சோல் ஆன்லைன்லேயே இருக்கணும். கேம் ஆரம்பிக்கும் போது போய் பார்க்கும், கேம் ஆன் இருக்குது, ஓகே இவன் தான் காசு வாங்கியிருக்கேன், அக்கௌண்ட் இருக்குது, ஓகே இந்த ஆடிக்க அப்படின்ட்டு கேம் வந்து கீப் ஆன்லைன்ல இருக்கணும், கன்சோல் ஆன்லைன்லேயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊருக்காரங்க விருப்பாருனா பரவாயில்ல, அவங்க ஊருக்காரங்களாம் விருப்பாயிடுச்சு பயங்கரமா. ஏன்னா அந்த டைம் வந்து ஸ்டேபிள் இன்டர்நெட் அப்படின்றது பெருசா இல்ல, இன்டர்நெட் ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ மாதிரிலாம் 400 Mbps 200 Mbpsலாம் கிடையாது, அப்போ ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இதனாலே நான் ஆச்சு அப்படின்னா நான் ஒரு மல்டி பிளேயர் ஆடுறேன், அதுக்கு இன்டர்நெட் வேணும் கேட்டால் ஒரு நியாயம் இருக்குது. நான் வர சிங்கிள் பிளேயர் கேம், அதுக்கு தான் நெட் ஆன்லைன் இருக்கணும், என்னடா இது அப்படின்ட்டு எல்லாம் காண்டானாங்க, பிரச்சனை பண்ணாங்க. அந்த டைம் ஒரு சிஓ ஒருத்தர் இருந்தார் எக்ஸ்பாக்ஸ் ஒன்று ரிலீஸ் பண்ண நேரத்தில். அந்த ஏகப்பட்ட கிருத்தம் பண்ணிட்டு போனாரு, எச்சால பார்த்துட்டு போனாரு. என்ன அப்படின்னா எக்ஸ்பாக்ஸ் ஒன்று வந்து டிஜிட்டல் வெர்ஷன் வேணும், அதாவது கிறிஸ்கே கிடையாது, டிஜிட்டல் மட்டும்தான் அப்படின்னு ரிலீஸ் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா பிசி கேம்ஸ்க்கு வந்து அந்த டைம் வந்து பிசிஎல் காப்பிஸை கட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி எக்ஸ்பாக்ஸுமே பிசிஎல் காப்பி கட் பண்ணிடலாம், சிடிலாம் கிடையாதுடா, ஆன்லைன்ல காசு கொடுத்து வாங்கணும், டெவலப் பண்ணி ஆடிக்க அவ்வளவுதான் அப்படின்ட்டாங்க. அந்த டைம் ஏதாவது சம கடுப்பாயிடுச்சு. அமெரிக்கால என்ன ஆயிரும்னா இந்தியா மாதிரி நல்லா நினச்சி பாருங்க, கீப்பா அப்படி வச்சுக்க முடியும், வீட்டில் பிராண்ட் பேட் தான் போட முடியும், ஆனால் நெட்டு கிடையாது. அந்த டைம் எப்படி தெரியுமா, ஏர்டெல் பரதேசிப்பா என்ன பண்ணுவாங்க தெரியுமா, 300 ரூபாய் 99 போட்டிங்க அப்படின்னா 1 GB கொடுப்பான், ஒரே 1 GB 1 மாசத்துக்கு. 1 மாசத்துக்கு அது 1 GB வச்சுக்கிட்டு கஷ்டப்படணும் லோலோன்ட்டு. இந்த வாட்ஸ்அப்ல ரொம்ப கொடுமை, ஃபோன் பண்ணுங்க மச்சான் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் பாருடா அப்படின்ட்டு என்ன பண்ணுங்க, ஆன் பண்ணிட்டு மெசேஜ் பட்டாடா பண்ணுவானுங்க. எனக்கு காலையில் ரூம்ல என்ன பண்றது, அந்த 1 GB காப்பாத்துறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுவாங்க அந்த டைம். இப்படி இருக்கிற ஒரு நாட்டுக்குள்ள இந்த மாதிரி கொண்டு வந்தா என்ன காண்டன ஆவாங்க. அமெரிக்கால சில வில்லேஜ் பிளேஸ்ல இன்டர்நெட்லாம் முதல்ல கல்ல போல ஸ்டேபிளா இல்ல போல, இருக்கிற ஸ்டேபிளா இருக்காது. ஸோ இது வந்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அந்த டைம். இதனாலே வந்து இந்த எக்ஸ்பாக்ஸ் ஒன்ன கழுவி ஊத்துனாங்க. நான் என்ன பண்ண தெரியுமா, ஒரு காலத்துல இந்த ஜியோ வந்த புதுசுல வந்து 3ல இருந்து ஒரு 6 வரைக்கும் நினைக்கிறேன், 6 வரைக்கும் வந்து நெட் அன்லிமிட்டட் நெட் யூஸ் பண்ணிக்க அப்படின்றோம். நான் வந்து அக்கா கார்ல GTA 5 அதுக்காகவே காலங்காத்த அலாரம் வச்சு எழுந்து ஆன் பண்ணிட்டு 1 வாரம் கஷ்டப்பட்டு ஏத்து விளையாண்டேன். ஐயோ ரகசியம் வெளியே சொல்றாதீங்க, இங்க 200 பேர் இப்படிலாம் இருந்துச்சு அந்த காலத்தில். ஆக்சுவலி எக்ஸ்பாக்ஸுக்கு நிறைய போடலாம், எக்ஸ்பாக்ஸ் ரோஸ்ட்டு, பிளேஸ்டேஷன் ரோஸ்டன்ட்டு, ஏன்னா ஏகப்பட்ட கிருத்தன வேலை பண்ணி வச்சிருக்கானுங்க ஒரு கம்பெனிக்காரர்களும். ஸோ அதெல்லாம் என்னென்னன்றதை வரக்கூடியல பார்க்கலாம். நான் தான் சொல்லியிருக்கேன், நான் தான் ஃபஸ்ட்டு போடுவேன். நான் சொன்னதை கேட்டு அதை போய் போட்டாங்கன்றலாம் கமெண்ட் பண்ணக்கூடாது. நான் ஃபஸ்ட்டு சொன்னது நான் தான், அதை போட்டது நான் தான். அடுத்தா பார்க்க போகிறது நெமிசிஸ் சிஸ்டம். நெமிசிஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு கேமிங் மெக்கானிசம். எப்படி தேர்ட் பர்சன், ஃபர்ஸ்ட் பர்சன், இன்வென்ட்ரி இந்த மாதிரி மெக்கானிசம் இருக்கோ அந்த மாதிரி முக்கியமான மெக்கானிசம் தான் வந்து இந்த நெமிசிஸ் சிஸ்டம். நெமிசிஸ் என்ன பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேம்ல நீங்க இருக்கிறீங்க, ஒருத்தர் அட்டாக் பண்றீங்க, வயலன்ஸ் பண்ணிட்டே இருக்கானுங்க, ஒவ்வொருத்தரும் அச்சுப்பட போயிட்டே இருப்பீங்க, அவுட் ஆவீங்க, அதெல்லாம் பிரச்சனை பாட்டு போயிட்டே இருப்பீங்க இல்லையா. பட் அந்த மாதிரி கிடையாது. நெமிசிஸை பொறுத்த வரைக்கும் உங்களை காலி பண்ற ஒவ்வொரு எனிமிக்குமே வந்து ரிவார்டு கிடைக்கும். எப்படி உங்களுக்கு ஒரு ரிவார்டு கிடைக்குதோ அதே மாதிரி அந்த எனிமிக்கும் ரிவார்டு கிடைக்கும். ஒருவேளை நீங்க வந்து ஒரு சின்ன வழியா தான் இருப்பான்னு வச்சுங்களேன், நீங்க கேம் ஆடும் போது ஆட தெரியாம ஆடியோ இல்ல அவங்க தோத்துட்டீங்க அப்படின்னா அந்த கேரக்டர் ரிவார்டு கிடைக்கும். எப்படின்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த கேம் தோத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு ரிவார்டு கிடைச்சி 9வது லெவல்லையோ 12வது லெவல்லையோ ஒரு பெரிய ஆளாக தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நீங்க வந்து இதெல்லாம் ஜெயிச்சு முடிச்சு அங்கே போகும்பொழுது டேய் நீ அவன் இல்லை அப்படின்ற மாதிரி தெரியும். அப்பதான் உங்களுக்கு தெரிய வரும் நீங்க தோத்ததுனால இந்த கேம் வர பாஸ் வந்து ஒரு மேலதிகார பதவி உயர்வு கொடுத்து ஒரு ஹையர்கியான கேரக்டர் வச்சிருக்காங்க அப்படின்றது புரிய வந்திருக்கும். இது பார்த்தீங்கன்னா முதல்ல இதில் இன்ட்ரடியூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க இந்த மாதிரி விஷயத்தை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம
நோலன் இருக்காரு, நோலன் பாஸ் யாரு முருகா நோலனா எடிட்டர் அவர் இல்லையா, இது வெளிநாட்டு நோலன் கிறிஸ்டோபர் நோலன் இருக்கா தெரியுமா, அவருடைய வந்து பெஸ்ட் படங்கள்ல ஒன்றுதான் டார்க் நைட் பேட்மேன் சீரிஸ், டார்க் நைட் பிகின்ஸ், டார்க் நைட் ரேசஸ், இந்த 3 படம் இருக்கு இல்லையா. இதே ட்ரையாலஜி பேஸ் பண்ணி ஒரு கேம் பண்ணோம், ட்ரிபிள் அளவுக்கு நல்லா பெருசா பண்ணணும் பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் தான் இந்த நிமிஷத்தை முதல்ல கொண்டு வரோன்ட்டு ட்ரை பண்ணாங்க. இப்போ கோத்தம் சிட்டிக்குள்ள ஒரு நிமிஷம் இருக்கானுங்க, நீங்க ஏதாவது பேட்மேனா போயிட்டு எவனா அவுட் ஆயிட்டீங்க அப்படின்னா அவனுக்கு பவர் கிடைச்சு அவன் பேர் ஆயிடுவான். அந்த மாதிரி தான் கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. பட் டிசி கில்லர் சனிப்பாறையான்னு தெரியல, அந்த கேம் கேன்சல் ஆகி போயிடுச்சு. அதன் பிறகு இந்த நெமிசிஸத்தை இதில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா மிடில் எர்த் ஷேடோ ஆஃப் மோர்டர் அப்படின்ற கேம்ல, இந்த கேம்ல தான் நெமிசிஸ் சிஸ்டம் பக்கா வேலை செஞ்சிருக்கும். இந்த கேம் தயாரிச்சது யாரு பார்த்தீங்கன்னா மோனலித் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு டெவலப்பர் தான் வந்து இந்த கேம் டெவலப் பண்ணிருப்பாங்க. அச்சு தனி கம்பெனி தான் இருந்துச்சு. 2004 தான் வந்து WB வந்து ஆக்குபை பண்ணிக்கிட்டான், கம்பெனி இது முட்டா மொத்தமா. பட் WB என்ன பண்ணா அப்படின்னா இந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா, நெமிசிஸ் சிஸ்டம் கேமிங் மெக்கானிசம் இருக்கு இல்லையா, இது வந்து எந்துங்க இது யாருமே யூஸ் பண்ண கூடாதுங்க அப்படின்ட்டு காப்பிரைட்ல அவனு வாங்கி வச்சிருக்கான். டேய் என்னடா இது யோசிச்சு பாருங்க, இது வந்து சாதாரண ஏதோ ஒண்ணுப்பா அப்படின்னு அப்படி கிடையாது. கேம்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கேம் மெக்கானிசம்ன்றது ஒரு கேமை நீங்க வந்து காப்பி பண்ணி வைக்கலாம். இப்போ காட் ஆஃப் வார்ன்றது ஒரு கம்பெனி சொந்தம், GTA ஒரு கம்பெனி சொந்தம்னா யாரும் GTA பேர கேம் தயாரிக்கூடாது. எப்படி காட் ஆஃப் கிரேட்டர்ஸ் பேர்ல யாரும் கேம் தயாரிக்கூடாது, கொலாபரேஷன் பண்ணலாம் காசு கொடுத்துட்டு, அது தாண்டி யாரும் கேம் தயாரிக்கூடாது, இது ஃபைன். ஆனா காட் ஆஃப் வார் மாதிரியா GTA மாதிரி எவனுமே பண்ணக்கூடாது, எவனும் ட்ரை பண்ணக்கூடாதுன்றது தப்பு. இதுதான் வந்து வெளியே பண்ணியிருக்காங்க. இப்போ எப்படின்னா 2036 வரைக்கும் நீங்க வந்து இந்த ஒரு நெமிசிஸ் சிஸ்டம் மாதிரி நீங்க வந்து புதுசாக எந்த கேம் ட்ரை பண்ண முடியாது, நீங்க தயார் எந்த கேம் வந்து யூஸ் பண்ணிக்கவும் முடியாது. அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பிரைட்ஸ் கொடுத்து கழுத்து மேலே கை வைப்பான். இது எந்த அளவுக்கு எச்சால தெரியுமா, யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பெருசா எல்லாரும் விளையாடுற கேம் 3rd-person கேம்ஸ் தான். நீங்க விளையாடுற ஃப்ரீ ஃபயர்ல இருந்து பப்ஜில இருந்து GTAல இருந்து எல்லா கேம்ஸுமே 3rd-person கேமரா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. கேமரா இங்க இருக்கு இல்லையா, இதுதான் 3rd-person கேமரா. இங்க இருந்துச்சுன்னா 1st-person. இந்த 3rd-person கேமரா மெக்கானிசம் வந்து கண்டிப்பா ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு ஆதி காலத்து கேம் ஒன்றுல தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கும். இந்த 3D வந்து ஃபர்ஸ்ட் கேம் வந்து இது நாங்க தான் உருவாக்கணும், நாங்க தான் கண்டுபிடிச்சோம், எங்களுக்கு மட்டும் தான் சொந்தம், எவனாவது யூஸ் பண்ணா எனக்கு காசு கொடுக்கணும் அப்படின்ட்டு யாராவது சொன்னாங்க அப்படின்னா என்ன இருக்கும், இல்ல யாரும் யூஸே பண்ணக்கூடாது என்ன தவறு அப்படின்ட்டு ஒரு ப்ரொடக்ஷன் லா ஒன்று போட்டுச்சுட்டாங்க அப்படின்னா நேற்று கேம் இண்டஸ்ட்ரி என்ன இருக்கும், எந்த கேமே வந்திருக்காது, எந்த கேம்ல அது யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க, யூஸ் பண்ணிக்க முடியாது, கேம்ஸே பெருசா வளர்ந்துருக்காது. கரெக்ட் தானே, பெருசாக கேம்ஸே வந்திருக்காது. இல்ல ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதி காலத்துல வந்து இந்த டூமு ஹாலோ இந்த மாதிரி கேம் கம்பெனிஸ் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் எங்களுக்கு தாங்க நாங்க தாங்க பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு காப்பீடாவது வாங்கியிருந்தாங்க அப்படின்னா என்ன நினைச்சு பாருங்க, இன்னைக்கு ஏதாவது பெரிய கேம்ஸ் வந்திருக்குமா. யூபிசாஃப்ட் ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் கேம் இருக்கு. இப்போ ஃபார் கிரைலாம் ஃபர்ஸ்ட் பர்சன் கேம் தான், ஃபார் கிரை வந்திருக்காது. சைபர் பங்க் ஃபர்ஸ்ட் பர்சன் கேம் தான், சைபர் பங்க் வந்திருக்காது. கால் ஆஃப் டியூட்டி, பேட்டில் ஃபீல்டு இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து நல்லா பார்த்துருக்கவே முடியாது. விடுகாம விட்டுருங்க. தவிர்த்து வெளியே பார்த்தீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு லைட் இருக்குது. லைட்டை வந்து நிறைய பேர் கண்டுபிடிச்சாங்க. ஸ்டேபிளா அதை உடையாம ஸ்டேபிள் ரொம்ப நேரத்தில் லைட் வராம கண்டுபிடிச்சாருன்னா தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் மட்டுமே பல்ப் முடியல, நிறைய பேர் கண்டுபிடிச்சாங்க. ஸ்டேபிளா கண்டுபிடிச்சது இவர், இல்லாம வச்சது இவர் தான். இப்படி ஸ்டேபிளா எரியுது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு தலைவர் வந்து பேட் வாங்கி வச்சுட்டு நான் மட்டும்தான் லைட் யூஸ் பண்ணிக்குவேன், எவருமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தா அது எப்படி எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். நான் மட்டும் தான் பல்பு தயாரிப்பேன், எவனுமே தயாரிக்கக்கூடாது. மேபி அவர் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். பட் எவனுமே யூஸ் பண்ணக்கூடாது, எவனுமே வந்து என் பல்பு யூஸ் பண்ணக்கூடாது, நான் மட்டும்தான் பல்பு யூஸ் பண்ண சொல்லியிருந்தா யார் வீட்லயாவது லேட் எரிஞ்சிருந்துருக்குப்பா. இன்னும் எப்படி இருந்திருக்கும், எல்லாம் வீட்டில் வேலை பார்த்துருக்கணும், சிமிலி உருவாக்க அது படிச்சிருந்துருக்கணும். ஸோ வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. நெமிசிஸ் சிஸ்டம் வந்து எங்களுக்கு மட்டும் சொந்தம் அப்படின்னு இவங்க பண்ணி வச்ச வேலை. ஸோ வந்து இவங்க பண்றது ஒரு தப்பான விஷயம் தான். ஸோ ஜஸ்ட் WB பண்ணது சரியா தப்பான்ட்டு நீங்க நினைக்கிறத கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கருத்து என்று நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த பார்க்க போறது நிட்டெண்டோ. பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பழம்பெரும் கம்பெனி. இந்த மேரியா தெரிஞ்சிருக்கும், உருவாக்குறதே இவங்க தான். இந்த ஆரம்ப காலத்தில் சிப் விளையாடும் தெரியுமா, அந்த கேம் உருவாக்குறது அவங்க தான். பழம்பெரும் கம்பெனி தான். பட் இவங்க சண்டைக்கு போனது எங்க யாருக்கிட்ட அப்படின்னா பேர்ல் வேர்ல்டு கிட்ட. பேர்ல் வேர்ல்டு தெரிஞ்சிருக்கும். பேர்ல் வேர்ல்டு வந்து இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு கேம் தான். இந்த கேம் டெவலப்பர்ஸ் வந்து பெரிய ஆள்லாம் ஒன்றும் கிடையாது, சாதாரண ஒரு ஆளுங்க தான் ஆரம்பிச்சாங்க. இந்த கேமோட கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேர்ல் அப்படின்ட்டு அனிமல்ஸ் இருந்திருக்கும், அதில் வந்து கேப்சர் பண்ற மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கேம்ஸ் இருந்திருக்கும். இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படையில் ஒரு போக்கியமோல ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். பட் கேம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருந்தது, பயங்கர சேல் ஆயிருந்தது. இதனால என்னாச்சு அப்படின்னா இது யாருக்கு மூக்கில் வேறுது அப்படின்னா நிட்டெண்டோவுக்கு தான். அனுப்பிட்டு தானுங்க நிட்டெண்டோ கேஸ் அடிப்பான் சொல்லிட்டு இருந்தாங்க. கரெக்டாக கேஸ் அடிச்சிட்டான். அது என்னன்னா என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து இந்த கேம் அப்படியே போக்கியமோல காப்பி அடிச்சிட்டாங்க டீச்சர் அப்படின்ற மாதிரி ஸ்கூல் பசங்க மாதிரி நிட்டெண்டோ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க, கோர்ட்ல கேஸ் போட்டிருந்தாங்க. பேர்ல் வேர்ல்டு வந்து எங்களை பார்த்து காப்பி அடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. என்ன பண்ணா வீடியோ கேம் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த வந்து ஒருத்தர் பண்றாரு அப்படின்னா அந்த சோர்ஸ் கோடை எடுத்து அப்படியே யூஸ் பண்ணாத வரைக்கும் அதுக்கு வந்து பெருசா கேஸ் போட முடியாது, இது பண்ண முடியாது. சோர்ஸ் கோடெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணல, இவங்க தான் உருவாக்கி இருக்காங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அது பார்க்கறதுக்கு உதயமா இருக்கிறதுனால இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, கிளம்புன்ட்டு காரி துப்பி அமுச்சிட்டாங்க ரெண்டோ. அப்பயே இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நான் பழி வாங்குவேன்டா, நான் அடிப்பட்ட பாம்புடா, பழி வாங்கி தீர்வேண்டா அப்படின்ற மாதிரி எப்படியெல்லாம் அந்த கேமை வந்து முடக்கலாம், எப்படிலாம் அந்த கேமை காலி பண்ணலான்ட்டு இதோட கட்டம் கட்டி வேலை பார்த்தாங்க. பார்க்க எச்ச மாதிரி இல்லை, ஒரு புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க
இது பண்ணியிருக்கான், உன்னை போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்கான், ஒரு கேம் தயாரிச்சிருக்கான், நீ அழிச்செல்லாம் சம்பாதிச்சு கொடுத்துது, இதுக்கப்புறம் அவன் கொடுக்குறதுக்கு நேருக்கு ஒருத்தர் இப்பதான் ஆரம்பிக்கிறான போது ஒன்று அவங்களோட ஏதாவது கொலா பண்ணி இது பண்ணிடலாம். அதை விட்டு இதுமாதிரி இது பண்ணுறேன் நியாயமா? இந்த மாதிரி பப்ஜி அனுப்பிச்சிருந்தா ஃப்ரீ ஃபயர் அடிச்சு போய் அடிக்க கொலை போட்டுக்கலாம். சரி ஓகே, எந்தெல்லாம் கேஸ் போடாது தெரியுமா? கோல் கார்டில் அந்த போக்கேமான் பால் மாதிரி தூக்கி போட்டு போக்கேமான் பிடிக்கிற மாதிரி இருக்கும், பேர்ஸ் பிடிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து போக்கேமான்ல இருக்கிற பால் மாதிரி இருக்கு, அதை யூஸ் பண்ணக்கூடாது, அதை தடை பண்ணுங்க அப்படின்னா என்ன பண்ணாங்க, தூக்கி போறதை கட் பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிளைடர்ஸ், அனிமல்ஸ் ஜம்ப் பண்ணி போறது, அதே மாதிரி ஹாரி பண்றதுன்ட்டு பல விஷயம் தூக்குன்ட்டு கேஸ் போட்டு அந்த கேமே சதைச்சிட்டானுங்க. இந்த நிறைய விஷயம் வந்து தூக்குன்ட்டு அந்த கேம்ல சிறப்பம்சம் மொத்தமா வந்து காலி பண்ணிட்டானு. அந்த மாதிரி தெரியுமா, எதுக்குடா கொஞ்சம் கொஞ்சமா சதைச்சிக்கிட்டு இந்த பெட்ரோல் மொத்தமா ஊத்து அப்படின்ற மாதிரி நிண்டெண்டோ வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா சில மெக்கானிசம்லாம் இருக்கு, இந்த கிளாடர்லாம் தெரியுமா, ஆடி வந்து ஃபோர்ட்நைட்ல வந்துச்சு, எடுத்து வந்து நீ சொல்லலாம். இது நீ ஃபோட்டோ சண்டை போய் ஃபோர்ட் எடுக்கிட்ட ஃபோர்ட் அவன்லாம் பெரிய ஆள் எபிக் ஸ்டோர்லாம், இன்னைக்கு அவன் பெரிய ஆயிட்டான், டீம் கூட சண்டைக்கு போடுறான் எபிக் ஸ்டோர் போனா பண்ணுறான்ல, அது பெரிய கேஸாக போயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து வேலை பார்த்தா நிண்டெண்டோ. இது மட்டுமா, நிண்டெண்டோட புதிய கன்சோல் தான் வந்து நிண்டெண்டோ ஸ்விட்ச் 2. பிசிக்கல் காப்பி ரேட் அதிகம், கிட்டத்தட்ட வந்து $80 கிட்ட வந்து கேம்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த நிண்டெண்டோ ஸ்விட்ச் 2க்கு. குறிப்பாக சொன்னால் அவன் தயாரிக்கிற மேலே கேமுக்கு $80 பிடிச்சிருக்கான், கிட்டத்தட்ட $6000 கிட்ட அந்த கேம் வருது. என்னடா இது ஒரு ரேட்டு கேட்டா, இதுக்கே பயந்துட்டா இப்படி. நாங்கள் கன்சோலே எவ்வளோ விற்கிறோம் தெரியுமா, $449 கிட்ட விற்கிறோம், அதாவது $450 கிட்ட விற்கிறோம் அப்படின்னு போட்டிருக்கானுங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பெரிய பெரிய கன்சோலுக்கு ஈக்குவலா வந்து வித்துக்கிட்டு இருக்கீங்க. சரி ஓகே விடுங்க, அவங்க கன்சோல் வைக்கிறாங்கன்னு பார்த்தா இப்போ கேம் கேட்ரேஜ் இருக்கு தெரியுமா, பிசிக்கல் காப்பில வந்து கேட்ரேஜ் இருக்காதாப்பா, பிசிக்கல் கோடு தான் இருக்குமா, அந்த கோடு எடுத்து போட்டுக்க அப்படின்ட்டு அதை வித்துக்கிட்டு இருக்கானுங்க, அதையும் வாங்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே, சுவிட்ச் 2 பிரச்சனை இருக்குது, அது யாரும் வாங்க மாட்டாங்க பார்த்தா அதான் இல்லை. சுவிட்ச் 2 வந்து பயங்கர சேல், பயங்கரமான காப்பி சுத்திருச்சு, அதை வாங்கி எல்லாத்துக்கும் கூட்டமும் இருக்குது. ரைட்டா, நீங்க எல்லாம் இப்படி இருக்கிறனாலதான் அவனும் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியா. இதை வேற ரிலீஸ் ஆகும் போது இதை வந்து சைபர் பங்க் வருதுங்க, ஒரு ஹேண்டல்ல வருது, இவ்வளோ விஷயம் பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் விளம்பரம் பண்ணலாம். இப்போ ஹேண்டல்லாம் ஒரு மேட்டரியல் ஆயிடுச்சு, ஸ்டீம் டெக்லேயே வருது. இதெல்லாம் நீ வேற வந்து ஆப்டிமைஸ் பண்ண போறேன்ட்டு கிராபிக்ஸ் கம்மி பண்ண தான் போறீங்க, அப்புறம் என்ன? ஸோ வந்து நிண்டோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல பயங்கர பேருக்கு ஏற்றிட்டானுங்க நிண்டோ. ஆச்சு ஒவ்வொரு கம்பெனிக்கு தனி வீடியோ போடலாம் போல, ஒவ்வொரு கம்பெனி ரோஸ்ட், எக்ஸ்பாக்ஸ் ரோஸ்ட், நிண்டோ ரோஸ்ட் அடுத்த வாரம் வர இது வச்சு. ஓகே சொல்ஜஸ், வீடியோ போச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் வந்து எந்த கம்பெனி பண்ணது வந்து ரொம்ப இது ஒஸ்டா இருக்குது, ரொம்ப பேடு ப்ரோ, ரொம்ப எச்சியா வேலை பார்த்தானுங்க ப்ரோ நினைக்கிறத கால்மஸாக கமெண்ட் பண்ணுங்க, நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இது மட்டும் இல்லாமல் நிறைய கம்பெனி நல்லா பார்த்துருக்கானுங்க, நல்லா போச்சுன்னா பார்ட் 2 போடுறேன், அதில் வந்து சொல்கிறேன் இன்னும் எத்தனை வேச்சால பார்த்தாங்க, தனி வீடியோ போட்டு ஒரு கலாய்க்கலாம். ஓகே ஒரு சும்மா பார்த்தீங்க, லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நானும் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமாக சந்திக்கிறேன். பாய்.